கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். நாம் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருமாக 6 மாதம் அன்பாக தயவாக பாதுகாப்பு வழிநடத்தினபடினால் நாம் அனைவரும் 7ஆம் மாதத்தில் வந்திருக்கிறபடினால வாக்குத்தத்தம் கேட்க வந்திருக்கிறோம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, ஏசப்பா, இந்த 7ஆம் மாதம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் 6 மாதம் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கும்போது உம்முடைய அன்பு பெரிது, உம்முடைய தயவு பெரிது, உம்முடைய பாதுகாப்பு பெரிது. அழகாக நேர்த்தியாக எல்லாருக்கும் தெரிந்த சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் தெரிந்த சங்கீதக்காரன் சொல்வது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சறேன். ஆமென் ஆண்டவரே. அப்படியே நீர் எங்களை 6 மாதம் வழிநடத்தி கொண்டு வந்து இந்த 7ஆம் மாதத்தில் 1ஆம் தேதி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கால்களுக்கு வெளிச்சமும் தீபமும் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்க வேணும்னு சொல்லி இந்த 7ஆம் மாத வாக்குத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற என்மே பிரேசு விசுவாசிகளுக்காகவும் அருமையான யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி வாலிப தம்பி அவர்களுக்காகவும் இந்த 7ஆம் மாதத்தில் நாங்கள் யாரும் வெறுமையாக போகாதபடி ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து எல்லார் கையிலும் வேதம் இருக்கிறது. இந்த மாதம் ஆண்டவர் என்னோடு என்ன சொல்லியிருக்கிறார், என்ன பேசுகிறார், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி முழு உண்மையோடு முழு ஆத்மாவோடு முழு அன்போடு நாங்கள் ஒருமனப்பட்ட ஆவியோடு எங்கே ஆவி உண்டோ என் பலன் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். பலன் அடைவீங்க. இந்த பரிசுத்தமான வாக்குத்தத்தை நான் கேட்க வந்தபடினால யாரும் வெறுமையாக போகாதபடி முழு உண்மையோடு முழு அர்த்தமாடு முழு சந்தோஷத்தோடு நாங்கள் செல்ல எங்களை மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, மறுபடியும் வாழ்த்துதல் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இப்போது எல்லார் கையிலும் வேதம் இருக்கிறபடினால வாக்குத்தத்தை கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போம். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மா துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவுமாலும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவுமாலும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை நீங்கதான். என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்க
காவல் வைக்கும் தேவன் அல்லவோ, என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, என்னை கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவுமாலும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவுமாலும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவுமாலும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமி யாவுமாலும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். நீ என்னத்தை சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க என் தேவனே. அருமையான அந்த பாடலை பாடுனதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான அந்த பாடல், என் தேவை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தானே ஐயா. ஹல்லேலூயா. அருமையான அந்த பாஸ்டர், இன்னைக்கு கிறிஸ்துக்கள் பிரியமான பிள்ளைகளாக இருக்கட்டும், இயேசுவை அறியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், அது இஸ்லாம் பிள்ளைகளாக இருக்கட்டும், அருமையான அது இந்து பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறது. எல்லாருடைய படிப்பை கேட்டபடி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், திறமைகளை கேட்டபடி ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய தாழ்ந்து கேட்டபடி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் தினந்தோறும் காலையில் எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் அருமையான பாசு பாடுவது போல என் தேவையை சொல்லி சொல்லி துக்கப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கட்டும், அறியாத குடும்பமாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு. அருமையான சீலா பவுல் சொல்லுவது, பவுல் அழகா சொல்றாரு, இன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லும். ஆனால் இன்னைக்கு அநேக எல்லாம் ஆசீர்வாதம் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் பொலிப்பு. பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி, ஏதோ இருக்கிறீங்க. இது ஆண்டவரை நேசித்த பிள்ளைங்க சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, ஆண்டவரை அழகாக நேசிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவர் ஆலயத்துக்கு அழகாக போகிற பிள்ளைங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த ஒரு மைய பொருளாக நான் சொல்வது, பார்ப்பதுக்கு வறுமையாக இருப்பாங்க, ஆனால் பெருமை. அந்த மைய பொருள் பாருங்க, வறுமை, பெருமை, மேன்மை. அதுக்கு ஏற்றபடியாக இந்த மாத வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லுவது, இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்ல அன்று சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கும், தயவுசெய்து நம்ம காலம் கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறோம். இருக்கிற வரைக்கும் ஆண்டவரோட பிள்ளையாக, இல்லை அப்பா அம்மா கீழ்ப்பட பிள்ளையாக, ஒரு அலுவலகத்துக்கு கீழ்ப்பட பிள்ளையாக, ஒரு தேசத்துக்கு ஒரு விளக்காக ஒளியாக இருக்கலாமே. சற்று கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது தொலைபேசியில் அநேக செய்திகளை பார்க்கும்போது எல்லாம் தூங்கி கொண்டு இருந்தான். வெளிநாட்டில் நில நடக்கும், எந்த நேரத்தில் எது நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே,
இதை பார்த்து கொண்டு யாராக இருந்தாலும் தயவுசெய்து இன்னும் கொஞ்ச காலம், நான் அடிக்கடிக்கு சொல்லு, நம்ம வாழ்வது கொஞ்ச காலம். எல்லாரோட வேதம் இருக்கிறது. இது யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், டச் சைடில் வேதம் இருக்கிறது. இந்த வேதம் இருக்குது, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தம், ஜூலை மாத வாக்குத்தத்தம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். பவுல் அழகா பேதுருக்கு எழுதியிருக்கிறாரு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்ல, நீங்க சொல்ல, ஆண்டவர் சொல்றாரு. பவுலுக்கு சபைக்கு, பேதுருடைய சபைக்கு சொல்வது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க வீட்டிலே கீழ்ப்படிய மாட்டேன். நீ ஒழுங்கா இருந்தா மம்மி இதை வாங்கி கொடுப்பேன், நீ ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சா நான் இது செய்வேன், நீ கீழ்ப்படியாமல் இருந்தால் நான் எது செய்ய மாட்டேன். சிம்பிள் வேர்ட்ஸு. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப சகோதரிகளாக இருக்கட்டும், அநேக பேர் மம்மி டாடிக்கு தெரியாத நிறைய தவறுகள் செய்கிறது. யாருமே பார்க்க போகிறதில்ல, யாரும் செய்வது. அதே போல் வயதானங்களும் அப்படி தான். ஒரு அதிகாரியாக இருப்பாங்க, உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, ஒரு நேர்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த அதிகாரியோடு மேல் அதிகாரி ஏதாவது சொல்லிடுவாரான்னு. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாருங்களே. ஏன்னா சிறு வயதில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, கண்ணே நீ காண்பது எங்கே எங்கே, காலே நான் நடப்பது எங்கே எங்கே, கையே நீ போவது எங்கே எங்கே. அதுக்கு சங்கீதக்காரன் பேதுரு பவுலுக்கு அழகாக சொல்கிறாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவள் வேண்டுதல் கவனமாக இருக்கிறது. பாருங்க, வண்டர்ஃபுல்ல. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ அறியாத குடும்பமாகட்டும், என்ன நினைக்கிறது, எல்லாமே பெரிய பாவம் செஞ்சாதான் நம்மளை ஒன்றுமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கீழ்ப்படியாமல், அப்பா அம்மாவுக்கு நீ கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய முகம் உனக்கு விரோதமாகிவிடும். இது நிச்சயமாக நான் சொல்கிறேன். அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் இருந்தா, ஒரு குடும்பத்துக்கு கீழ்ப்படியாது இருந்தா, கணவன் மனைவி கீழ்ப்படியாக இருந்தா, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாக இருந்தா, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாக இருந்தா, இங்கே கடைசியில் என்ன சொல்கிறாரு, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. தீமைனா இன்னைக்கு அநேக, நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்ன பேசிட்டேன், கொச்ச வார்த்தை பேசுகிறேன், இதெல்லாம் நல்ல வார்த்தை தானே, தமிழ் சொற்கள் தானே, ஆர்குமெண்ட் பண்ண, கேள்வி மேலே கேள்வி கேட்காதீங்க. அப்பா அம்மா சொல்லிட்டாங்களா, அண்ணன் தங்கி சொல்லிட்டாங்களா, உங்களுக்கு அதிகாரிக்கு சொல்லிட்டாங்களா, உடனே ஒபே பண்ணுங்க. நீ ஒபே பண்ணும்போது உன் வாழ்க்கை கர்த்தருடைய கண்கள் நீதி மேல் நோக்கமாக இருக்கும். நீ ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்காது வேண்டாம்னு சொன்னால், தீமை செய்வதற்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறதான். நான் சொல்ல, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிபு தம்பியே, வாலிபு தங்கியே, சிறு பிள்ளைகளே, நீங்கள் நம்ம எல்லாரும் ஓய்பாடு சண்டே ஸ்கூலுக்கு போகிறோம், கதை கேட்குறோம். ஏதோ அந்த பரிசுத்தம் நாட்டிகமான அந்த கதை கேட்டு அங்கேயே விட்டுட்டு வராதிங்க. நாங்களாம் நம்ம சின்ன வயசில் எங்களுக்கு வசனம் சொல்லி கொடுப்பாங்க, அதை வீட்டில் ஒப்பு வைக்கணும். அதன்படி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வசனத்தை வச்சு குடும்ப ஜெபம் செய்வோம். இன்னைக்கு யாரும் அதை கேட்கறதில்ல. பிள்ளைங்களை ஃப்ரீயாக விட்டுடுறாங்க, அப்பா அம்மா ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரஸ்ட்டு, கவலைகள், பாவத்து மேலே பாவம், தேவையில்லாத சொற்களை பேசி தேவையில்லாதோடைய நேரத்தை வீணாக்கிட்டு பாவம் கீழ்ப்படியாமல், புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறது இல்லைங்க, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுது இல்லைங்க, இந்த அப்பா அம்மா பிள்ளைங்களும் அப்பா அம்மா கீழ்ப்படு. இதனால தான் நமக்கு பாவங்கள். வீட்டில் ட்ரெஸ்ஸு, அலுவலகத்தில் போனாலும் சந்தோஷமா இல்லை, வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷமா இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த வசனம் என்ன சொல்ற பாருங்க. 1 பேதுரு 1:1, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு, பொந்தும், கலாத்திய, கப்தோயா
ஆசியா பித்தனியா தேசங்கள் சிதறியிருக்கிறவர்களில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய சொல்றாரு பேதுருக்கு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு சொல்வது, பொந்தும் கலாத்திய கப்போத்தியா ஆசியா பித்தினியா தேசங்கள் சிதறிக்கிறதுனா உடைஞ்சிருக்கிறது. இன்னைக்கு சொல்வோம், தமிழ்நாடு என்னப்பா இப்படி இருக்கிறது, என்னப்பா இந்த வீடு இப்படி இருக்கிறது, ஆலயத்துக்கு அழகாக போகிறாங்க, உபாச கூட்டத்துக்கு போகிறாங்க, தசம்பாகம் கொடுக்குறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, ஏன் இந்த தேசம் இப்படி உடைஞ்சிருக்கிறது, ஏன் இந்த தேசம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் இந்த தேசம் சமாதானம் இல்லை இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் இந்த தேசத்துக்கு ஏன் சண்டை போராடி கொண்டிருக்கிறார்கள்? அதுக்கு தான் அந்த காலத்தில் இயேசுவானவர் பேதுருக்கு சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்தும் கலாத்திய கப்போத்தியா ஆசியா பித்தினியா தேசங்கள் சிதறி உடனேல நம்ம அந்த குடும்பம் உடைஞ்சிருக்கிறது. எப்படி இந்த குடும்பம்பா, இது எப்படி வாழ்ந்த குடும்பம்பா, அவ்வளோ உயர்ந்த குடும்பம்பா, நிகாம இந்த குடும்பம் இப்படி உடைஞ்சிருக்குது. சாதாரண நம்ம ஒரு குடும்பத்தையே நம்ம பேசும்போது தேசத்தை அந்நிய நாடு பேசுவார்கள்ல, அதையே போல அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, 1 பேதுரு 1:2 வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:2 வாசிக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி ஆவியானுடைய பரிசுத்தவான்களினாலே கீழ்ப்படிதலுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிவுபடுவதற்கும் தெரிந்து கொள்ள பரதேசில் ஏதியிருக்கிறாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பிறகு கடவுது. மறுபடியும் வாசிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானங்களே, வேதம் எல்லார் கையில் இருக்கிறது, இப்போ எல்லார் கையில் டச்சில் இருக்குது, அதில் பைபிள் வேர்ட்ஸ் இருக்குது. தயவுசெய்து மறுபடியும் இதை வாசிக்க கவனிங்க. 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிவாக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு ஏது இருக்கிறாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. என்ன சொல்றாரு? கீழ்ப்படிய சொல்றாரு. கீழ்ப்படியும் போது என்ன கிடைக்குதா? சமாதானமும் கிருபை கிடைக்குமா. இன்னைக்கு எங்க கீழ்படுறோம்? யாருமே கீழ்படுகிறது இல்லை. தேசத்துக்கு ஒரு அதிகாரிக்கு கீழ்படுகிறது இல்லை. ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டேன்? நம்ம தமிழ்நாட்டு சட்டத்துறை டிராபிக் போலீஸு இந்த சிக்னல் கிரீன் சிக்னல் வந்த உடனே அந்த வெளுக்கு எரிஞ்ச உடனே தான் நம்ம போக வேணும். அதுக்குள்ள கீழ்ப்படிய மாட்டோமே. அப்போது நம்ம எப்படி அந்த கிருபையும் சமாதானம் கிடைக்கும்? ஒரு சின்ன காரியமே நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. இப்போ நம்ம வாகனத்தில் போகிறோம், அது காராக இருக்கட்டும் இல்லை 2 வீலராக இருக்கட்டும், ஒரு டிராஃபிக் போலீஸ் அங்கே சிக்னல் இருக்கிறது, நமக்கு போக வேண்டிய சிக்னல் பச்சை. அந்த பச்சையே நிறம் வராதற்கு முன்னே நம்ம வண்டி எடுத்துக்கொண்டு போயிடுவோம். அப்போ அங்கே போயிடனா பெரிய ஆபத்து. கீழ்ப்படுதில்ல, எல்லாம் சின்ன காரியம் கீழ்ப்படிடும். அதுக்கு தான் ஆண்டு சொல்ல, அவரோட ரத்தம் தொழிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நீ நல்லவென்று சொன்னாலும் போதாது, நீ உபவாசம் இருந்தால் போதாது, நீ அழகா தசம்பாகம் கொடுத்தா போதாது. இங்க என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்படி ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசில் ஏதிருக்கிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. கீழ்ப்படியணும். ஆசிரியருக்கு மானும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் தாங்க ஒபே. நான் தெளிவாக சொல்ல போனால் கிராமத்தில் அழகாக சொல்லுவேன், ஒரு மாடிக்கு போனால் முதல் படி ஏன்னா தான் மேல்படி போக முடியும். எடுத்தோடனே மேல்படி போனால் எப்படி அந்த கை சறுக்கில் போனால் கீழே விழுந்துடுவோம். அதான் கீழ்ப்படி வேணும். அர்த்த வசனம் என்ன சொல்றாரு? 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையும் உதாரணத்தையும் சரி காட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வதித்து சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். பாருங்க,
பவுல் அழகாக பேதுருக்கு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன காரியம் வீட்டில் இருக்கிறது தான். அது கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கட்டும், அது இந்து குடும்பமாக இருக்கட்டும், இஸ்லாம் குடும்பமாக இருக்கட்டும், வீட்டு வாசலில் யாரும் அறியாத ஒரு குப்பையை ஏதோ ஒரு எலியை தந்து வாசல் இருந்திருக்கும். உடனே வீட்டில் இருக்க சகோதரி அந்த எதிர் வீடு தான் எடுத்தாந்து போட்டிருப்பாங்க. உடனே போட்டுருக்கோம், அந்த குப்பை அங்கேருந்து ஏதோ காற்றில் அடித்து கொண்டு அந்த வாசலில் வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய நான் அதை பார்க்குறேன். அது ஒரு பெரிய சண்டாகி விடுது. தீமைக்கு தீமை செய்கிறாங்க. உதாரணத்தையும் செய்கிறாங்க. பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. அது பதிலுக்கு செஞ்சால் என்ன சொல்கிறார் ஆண்டவர், தீமைக்கு தீமையும் உதாரணத்தையும் சரி காட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வதித்து சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ள என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். உண்மையாகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்பில் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிபி தம்பியே, தங்கியே, யாருக்குமே தீமைக்கு தீமை செய்யாதீங்க. அவன் தீமை செஞ்சாலும் நன்மை செய்யுங்க. நீங்கள் போங்க பிரதர், போங்க பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, நல்லா ஜெபிப்பாங்க அந்த சகோதரி, அந்த பிரதர் நல்லா பாட்டு பாடுவார், அந்த பிரதர் நல்லா உதவி செய்வார். ஆனால் படுறதெல்லாம் ஊம குசுமுங்க. பின்னாடி ரொம்ப கோல் சொல்லுவாருங்க, பின்னாடி பொய்யா பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன சொல்லாதீங்க. கடைசியில் பாருங்கள், 1 Péதரு 3:9 என்ன சொல்ல பாருங்க. கடைசியில் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வதித்து சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ள என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஹல்லேலூயா. நம்ம தீமையே செய்ய வேண்டாம். அவன் தீமை செஞ்சு நம்ம நன்மை செய்யும். அடுத்த வசனம் பாருங்க, 1 Péதரு 3:10 பவுல் அழகாக சொல்றாரு, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றவர்கள் பொல்லாப்புக்கு தன் நாவை, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, வாலிபி தம்பியே, தங்கியே, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போல்லாம் எது சொன்னாலும் ஒன்றும் இல்லை, வீட்டில் அம்மா அதிகமாக அழகாக ருசியாக செஞ்சுருப்பாங்க உணவு. என் பிள்ளை சாப்பிடலையே, வருவான் அம்மா சாப்பிடாத இருப்பாங்க, காத்துட்டு இருப்பாங்க. காலையில் போனாங்க, இன்னும் காலையில் கூட உணவு சாப்பிடலைங்க, காலையில் கூட உணவு சாப்பிடல, காலை உணவு சாப்பிடல, மதிய உணவு சாப்பிடல, வருவாங்க லேட்டாக 2 வேளை சாப்பிடாத போயிட்டாங்க. எப்போ நான் கட்டி கொடுப்பேங்க சாப்பாடு. இன்றைக்கி அவசரமாக பாஸ் கூப்பிட்டாலும் போயிட்டாங்க. ஆனால் பார்ப்பாங்க, அம்மா காத்திருப்பாங்க, மகன் வருவான், மகன் சொல்லுவாங்க. 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட அம்மா விரும்பி அந்த ஜீவனையே விட்டு பிள்ளைகளுக்காகவே இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார்னா நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ அவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளையா சாட்சியா இருக்கணும், அவருக்காக நீ சாட்சி உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதற்கு தான் உங்களையும் என்னையும் படிச்சிருக்கிறாரே. நம்ம எங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுக்கு அதையே, மனைவி சரியில்லை, கணவர் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, வேலை சரியில்லை, இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் வாழ்க்கையே சரியில்லாமல் போயிடும். ஆனால் பவுல் பேதுரு அழகாக சொல்கிறாரு, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. ஹல்லேலூயா. முதலாவது என்ன சொல்றாரு? பொல்லாப்பு நாவு. இந்த நாவு நன்மையும் பேசும், இந்த நாவு தீமையும் செய்யும், இந்த நாவு கொள்ளும் செய்யும். அதுக்கு தான். ஆனால் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. வாயை மூடிடுங்க. எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்த, நான் 1வது படிக்கும் போது அது சொல்லுவாங்க, மங்கி ஒன்று வாய் மூடுமா, இன்னொரு மங்கி காது மூடுமா, இன்னொரு மங்கி கண்ணு மூடுமா. அப்படி இருந்து போயிடலாமே. அது சின்ன 1ஆம் கிளாஸில் பானாரிச்சி பள்ளியெல்லாம் படிக்கும் போது எனக்கு அப்போல்லாம் அந்த கதை சொல்லுவாங்க. ஒரு தொப்பி வைக்கிறோம், குரங்க எடுத்து போடுவான். சில கதெல்லாம் இப்போ நமக்கு அதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ யூஸாக இருக்குது தெரியுங்களா. வசனம் அழகாக சொல்றீங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. வேண்டாம். அது என்ன சொல்லுவாங்க, ரோஜா முள்ளு குத்தும், ரோஜா முண்டி எடுத்துக்கலாம்.
முள்ளோடு அந்த முள் தண்டோடு எடுத்தா அந்த முள் குத்தும். நமக்கு என்ன தேவை? நன்மையானதும் தேவை. தீமை கிட்ட போக வேண்டாம், பாவத்துக்கிட்ட போக வேண்டாம், நன்மையே நம்ம நாடி போவோம். அடுத்த வசனமாக 1 பேதுரு 3:11, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அது பின்தொடர கடவன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அழகா படிப்படியா நம்ம பேச பவுல் பேதுருக்கு அழகா சொல்றார் பாருங்களேன். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. உங்களால் முடியலையா, உதவி செய்ய முடியலையா, ஜெபம் பண்ணுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்ல என்மே விசுவாசிகளாக இருக்கட்டும், இது யூடியூப் பார்த்து கொண்டு அன்பு சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும், வாலிபி தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும். நேற்று ஒரு உதாரணத்தை நான் பார்க்கும்போது, ஒரு கதையை பார்க்கும்போது ஒரு சகோதரன் பேசினார். இந்த உலகத்தில் நம்மளால் முடிஞ்சாலும் உதவி செய்ய பாருங்க. இன்னைக்கு எல்லார் வீட்டில் எல்லாம் இருக்குதுங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் மறுபடியும் நான் பழைய கதை சொல்லுவேன். அந்த காலத்தில் 80s 90s எல்லாம் வேலை செய்யும்போது அப்பா வண்டி தான் வேலைக்கு போவார். பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, சின்ன பசங்க இல்லை 8 பேர் 9 பேர், வேலையே கிடைக்காது, அப்பா வண்டி தான் வேலை செய்வார். ஆனாலும் அந்த 8 பிள்ளைங்களை வைத்து சந்தோஷமாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை வைத்துக்கிட்டு 2 பேரும் பிஸி ஆகிடுறாங்க. பிள்ளையை கவனிக்கிறதுக்கு பேச முடியல, அப்பா அம்மா கவனிக்கிறதுக்கு ஒரு சகோதரியை வைத்து விட்டுறாங்க. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருந்தீங்களா? எதுவுமே போதுன்னு மனதோடு இருக்கணும். அதான் இங்கே சொல்கிறாரு, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். நீங்கள் சமாதானம் எங்கேருந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க? சமாதானம் எங்கே கிடைக்கும்? தெளிவாக சொல்கிறாரு மத்திய அதிகாரத்தில், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கடைசியாக, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, எதுவுமே லேசாக கிடைக்காதுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக அறுவடை செய்வானா. அது படிப்பாக இருக்கட்டும், தாளந்து வேலைகளாக இருக்கட்டும், அது பிஸ்னஸாக இருக்கட்டும். இங்கே அழகாக சொல்லப்பட்டது கடைசி வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குது, அவருடைய செவிகள் அவள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. ஆமேன். இந்த நாளில் கடைசி பாடலை கேட்போமாக. ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்,
அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, தூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, தூரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே, தெய்வமே, பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. அருமையான அந்த பாஸ்டர் ஐயா தந்தை பாடல் உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும். உண்மையாகவே இந்த உலகத்தில் இயேசு நமக்கு பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. இயேசு அப்பா நம்மளோடு இருக்கும் போது, இயேசு வீட்டின் தலைவராக இருக்கும் போது, இயேசு எனக்கு எச்சமானராக இருக்கும் போது, இயேசு எனக்கு பாதுகாப்பாக காவலாளராக இருக்கும் போது, இந்த பாடல் கேட்டபடியாக உங்கள் ஊழியம் ஏன் கலங்கணும், உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்கள் தானே ஐயா, நடத்தி செல்லுங்கய்யா என்று சொல்லி அந்த ஆண்டு நம்மளோடு இந்த மாதம் 7ஆம் நாட்கள் நடத்தி செல்வார். இப்போது முடிவு ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீதிமான் கண்கள் நோக்கமா இருக்கிறது, துன்மார்க்கன் மேல நம்முடைய முகம் விரோதமா இருக்கிறதா. டாடி என்னை மன்னித்துக் கொள்ளும் ஏசாப்பா. நீதிமான்கள் மேல உம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது, துன்மார்க்கன் மேல உம்முடைய முகம் விரோதமா இருக்கிறது. டாடி 6 மாதம் எங்களை கலந்து வந்த பாதையை பார்க்கும் போது நன்மையாகவே, அன்பாகவே, பாதுகாப்பாகவே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க ராஜா. உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், நாங்கள் ஏன் உண்மையை நான் துக்கப்படுத்தணும். முதல் பாடல் அருமையான பாசவது, உண்மையை நான் ஏன் துக்கப்படுத்தணும், நீங்கள் இருக்கும் போது உங்கள் ஊழியம் அப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்ல அன்பு சகோதரனாக இருக்கட்டும்,
அன்பு சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், வாலிப தங்கியாக இருக்கட்டும் ராஜா, சிறு பிள்ளைகளாகட்டும், அதே போல் என்மே பிரிசு விசுவாசிகளுக்காக, அருமையான என் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, என் தமிழ்நாட்டு கவர்னர்களுக்காக, என் தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்காக, என் தமிழ்நாட்டு டாக்டர்களுக்காக, நர்ஸுக்காக, உதவி செய்கிற சகோதரிகளுக்காக, என்னுடைய இந்திய நாட்டு பிரதமருக்காக, இந்தியா நாட்டு ஜனாதிபதிக்காக, இந்தியா நாட்டு இராணுவ படைக்காக, இந்திய நாட்டு கப்பல் படைக்காக அனைவருடைய கடத்தல் வைக்கிறாச்சா. ஒவ்வொரு மாதமாக இந்த ஊழியத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அப்படி வேண்டதில் மனுஷர் முகத்தை பார்த்தால் நீர் இறைத்து பார்க்கிற தேவனா இருக்கிற அப்படிங்கல கத்தெடுத்த மனமகிழ்ச்சி அவனை இறைத்தில் வேண்டு அருள் செய்வேன்னு சொல்லி அவர் வைத்திருக்க எல்லா காரியமும் சந்தோஷம் சமாதானமாக நீ பெருக செய்வதற்காக ஸ்தோத்திரம். எபிரேயர் 6:14 சொல்லப்பட்டது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ராஜா. இதை பார்த்துக்கொண்டு யாரா இருக்கட்டும் ராஜா, நாம மகிமையாக நாங்கள் வாழ, பிள்ளையாக நாங்கள் சாட்சியாக வாழ இந்த ஊழியத்தை நீ எடுத்து செய்து கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடக்கத்து முடிவரும் ராஜா, இந்த மாதமோது நாங்கள் அன்பாக, சந்தோஷமாக, சமாதானமாக பிள்ளையாகவே நாங்கள் சாட்சியாக வாழ எங்களை மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராதே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் வாழ்த்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜூலை மாத வாக்குத்தத்தபடியே நம்ம வாழ்வோம், அப்படியே நடப்போம், சாட்சியாக இருப்போம். இந்த என்மே பிரிஸ் கிராம ஒழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.